ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலையில் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் என்னுடைய வார்த்தையை கேட்க காத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் அன்பாய் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், வேதத்தில் பல பக்தர்கள் தங்களுடைய வாழ்வில் அவர்கள் கடந்து சென்ற பாதைகளை நாம் கொஞ்சம் கூர்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு எத்தனை போதுமானவராய் இருந்தார், எத்தனை நல்லவராய் இருந்தார் என்பதை யோசிக்கும் பொழுதெல்லாம் உண்மையாகவே நாம் கர்த்தருக்குள் நிச்சயம் களி கூறத்தான் செய்கிறது. வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்வில் நடந்த அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோடு கூட சேர்ந்த சக கைதிகளோடு கூட கப்பலில் ஏறி கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் தன் வாயினால் சொன்ன வார்த்தை, பல நாட்களாய் நாங்கள் சூரியனையும் பார்க்கல, நட்சத்திரத்தையும் பார்க்கல, எங்களுடைய வாழ்க்கை இருண்டு போய்விட்டது. அந்த 27 அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், இனி நாங்கள் தப்பித்து பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுடைய வாழ்வின் சூழலும் ஒருவேளை இனி தப்பித்து பிழைப்பதற்கு வழி இல்லை, இனி வழி இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலையில் இருப்பீர்கள். அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்பதை நான் சொல்லுகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு அற்புதம் செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. நாம் ஆராதிக்க நம்முடைய ஆண்டவர் அவர் ஜீவனுள்ள நல்லவராய் ஆண்டவராய் இருக்கிறார். அலை மோதும் இவ்வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது, அலை மோதும் இவ்வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது வழி காட்டிடுமே, துணை செய்திடுமே, கனிவோடடியார்கள் காருண்யத்தால் வழி காட்டிடுமே, துணை செய்திடுமே, கனிவோடடியார்கள் காருண்யத்தால் கீதங்களால் புகழ்வே உந்தன் நாமம் மகத்வங்களை கீதங்களால் புகழ்வே உந்தன் நாமம் மகத்வங்களை. இயேசுவே ரட்சகா, இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எந்தன் ஆறுதல். இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். கீதங்களால் புகழ்வே உந்தன் நாமம் மகத்வங்களை. கீதங்களால் புகழ்வே உந்தன் நாமம் மகத்வங்களை. ஏறக்குறைய 14 நாட்களாய் அவர்கள் கடல் பிரயாணத்தில் இருக்கிறார்கள். பிரயாணம் என்று சொல்லும் பொழுது ஒரு சகஜமான பிரயாணம் அல்ல. அவர்கள் கைகளில் எல்லா தடவாளங்களையும் கொண்டு போய் கடலில் எறிந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு உணவென்று சொல்லி வைத்திருந்த உணவையும் அவர்கள் தூக்கி எறிகிறார்கள். வானத்தை பார்க்கிறார்கள், இருள் சூழ்ந்திருக்கிறது. வானத்தை பார்க்கிறார்கள், இருள் சூழ்ந்திருக்கிறது. நட்சத்திரத்தை பார்க்க முடியல, சூரியனை பார்க்க முடியல, வெளிச்சமே தெரியல. இரவா பகலா என்பதை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. வாழ்வு இருண்டு போய்விட்டது. இப்படிப்பட்ட இருண்டு போன சூழ்நிலையில் இருந்ததான பக்தன் பவுலை ஆண்டவர் கைவிட்டாரா என்று சொன்னார். நிச்சயம் கைவிடவே இல்லை. என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுடைய வாழ்வும் அப்படிதான் இருண்டு போயிருக்கிறதா? ஒருவேளை எந்த திசையில் திரும்பினாலும் உங்களுக்கு வழி தெரியல அப்படின்ற ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அன்று அப்போஸ்தலனாகிய பவுலும் இப்படிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்த நேரத்தில் இருந்த பொழுது, செய்வது அறியாமல் இருந்த பொழுது, என்ன அவருடைய எதிர்காலம் இருண்டு போயிருக்கிறது. வானத்திலும் வெளிச்சமில்லை,
அவர்களை சுற்றிலும் வெளிச்சம் இல்லை, இனி வாழ்வு இருண்டு போனது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இனி நாங்கள் தப்பித்து பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று என்று சொல்கிறார்கள். அன்பான சகோதரா சகோதரி, இன்றைக்கு என் வார்த்தை கேட்டுக்கொண்டு பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய வாழ்வில் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்ப்பு ஒருவேளை உங்களை தோல்விக்கு நேரம் நடத்தினதனால் நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை உடைந்து போய் இனி நான் என்ன செய்வேன்னு தெரியல, இனி எனக்கு வாழ்வு உண்டா, இனி எனக்கு மறுவாழ்வு உண்டா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்களில் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் செய்த அதே அற்புதத்தை உனக்கும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நடந்தது என்ன தெரியுங்களா? அந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருந்த பவுலும் அவனோடு கூட இருந்த பிரயாணிகளுடைய நம்பிக்கையற்ற நிலையில் ஆண்டவர் பவுலோடு இருந்தார் என்பதை, கர்த்தர் பவுலோடு இருந்தார் என்பதை நிரூபித்தார். அதுதான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் பவுலோடு கூட இருந்தார் என்பதை எப்படி நிரூபித்தார் என்று சொன்னால், அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் பவுல் சொல்கிறார், நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவருமாகிய என் தேவனாகிய கர்த்தருடைய தூதனானவர் எனக்கு தோன்றினார் என்று சொல்கிறார். சகோதரா சகோதரி, உன்னை படைத்த உன் ஆண்டவர், உன்னை அறிந்திருக்கிற உன் ஆண்டவர், உன்னை உள்ளங்கரை கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவர் ஒரு நாள் உன்னை மறக்கிறதெல்லாம் இல்லை. மேபி உன்னை நேசிக்கிற ஜனங்கள் உன்னை மறந்திருக்கலாம், நீ நம்பினவர்கள் ஒருவேளை உன்னை மறக்கலாம், கைவிடலாம். ஆனால் உன்னை படைத்த ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை கைவிடுவதே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்வில் எல்லாம் இருண்டு போன நேரத்தில் நடந்தது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் அவனை கைவிடவில்லை, பவுலை கைவிடவில்லை. பவுலோடு கூட கர்த்தர் இருந்தார் என்பதை நிரூபிக்கிறார். என்ன நடந்துச்சு? பவுல் சொல்கிறார், நான் சேவிக்கிறவரும் நான் வணங்குகிறவரும் நான் என்னை ஆட்கொண்டவருமாகிய என் ஆண்டவர், அவர் தேவனாகிய ஆண்டவருடைய தூதனானவர் எனக்கு தோன்றினார், he appeared to me என்று சொல்கிறார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அந்த நிலையில் இருக்கிற உனக்கு என்னை கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை சொல்லி உன்னை நான் மறவேன், நான் உன்னை மறக்கவில்லை என்பதை ஆண்டவர் உனக்கு சொல்வதற்கு அந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். தேவன் தூதன் பவுலுக்கு தோன்றி சொல்கிறார், பயப்படாதே என்று சொல்கிறார். பவுலே, நீ பயப்படாதே என்று சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கு உன்னை காதில் விழட்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த தாயே தகப்பனே, ஒருவேளை உன் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் என்ன செய்வேன் என்று தெரியலேன்னு சொல்லி ஒரு நீங்க திகைப்பீர்கள். அன்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவ தூதன் தோன்றி பயப்படாதே என்று சொன்னாரே, அதே வார்த்தை இன்றைக்கும் உங்களுடைய செவிகளில் விடுகிறது. சகோதரா, நீ பயப்படா, தம்பி பயப்படா, தங்கச்சி பயப்படாத, தாயே பயப்படாதே. அன்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் வெளிப்பட்டு சொன்ன அதே வார்த்தைகள் உன்னுடைய காதுகளில் தொனிக்கட்டும். உன் சூழல் என்னவாய் இருந்தாலும், உன் பிரச்சனைகள் என்னவாய் இருந்தாலும், உன்னுடைய எதிர்காலம் எவ்விதமாய் இருண்டு போய் இருந்தாலும் பயப்படாதே. கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார், கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து கர்த்தருடைய தூதனான் சொல்லி, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாய் போய் நிற்க வேண்டியவன். You are appointed to be placed in before. உன்னை ஆண்டவர் எதற்காய் முன் குறித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வரை ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிடுவதே இல்லை. அலைமோதும் வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, உன் அனுகூலங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். அவர் நிச்சயம் கரை சேர்ப்பார். பயப்படாதீர்கள், தைரியமாக கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை நடத்துவார் என்ற சந்தேகம் இல்லை. அலைமோதும் வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது, அலைமோதும் வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது வழி காட்டிடுமே, துணை செய்திடுமே, கனிவோடடியார்களை காருண்யத்தால் வழி காட்டிடுமே, துணை செய்திடுமே, கனிவோடடியார்களை காருண்யத்தால் கீதங்களால் புகழ்
என்ன தெரியுங்களா? அவனோடு கூட பயந்து போயிருந்த ஜனங்களுக்கு, அவனோடு கூட திகைத்து போயிருந்த ஜனங்களுக்கு, நம்பிக்கையற்றவர்களை பார்த்து சொல்கிறான் பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவன் பெற்றுக்கொண்ட வார்த்தையை தன்னோடு கூட பயந்தவர்களுக்கு சொல்கிறான். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து அதான் சொல்கிறேன். பயந்தவர்களை பார்த்து சொல்கிறான் பயப்படாது என்று சொல்கிறான். இயல்பா, சாத்தியமா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், நானே நொந்து போயிருக்கிறேன், இந்த வார்த்தையை போய் நான் யாருக்கு சொல்றது, நானே சோகத்தில் இருக்கிறேன், நான் போய் யாருக்கு உற்சாகப்படுறது? நடந்தது என்ன தெரியுங்களா? கர்த்தரை வார்த்தையை பெற்ற யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. கட்டாயமாக அந்த வார்த்தை கொண்டு உற்சாகப்படுத்துவார்கள். இன்னைக்கு அந்த வார்த்தை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க என்ன செய்யுங்க, உங்க பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க பயப்படாதீங்க சொல்லுங்க. பயந்தவன் பார்த்து பயப்படான்னு சொல்ல முடியுமா? எஸ். எப்படி தெரியுங்களா? அவங்க பயத்திற்கு கர்த்தர் தீர்வு கொடுக்கிறார். பயப்படாது என்று கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டவர் இனி ஒரு காலம் பயப்பட மாட்டான். இன்றைக்கு என் வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களை பார்த்து சொல்கிறேன், உன் வாழ்வின் சூழல் என்னவா இருந்தாலும் பயப்படாமல், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன், நீங்களும் பயப்படாதீங்க. கர்த்தர் சொன்னார், நீ ராயனுக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டியவன். நடந்தது என்ன தெரியுங்களா? வார்த்தையின்படியே கர்த்தர் பவுல் நிமித்தமாய் அவனோடு பிரயாணமான எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொண்டார். ஏறக்குறைய 276 பேர் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணுகிறார். 14 நாட்கள் சாப்பிடவே இல்லை. 14 நாட்கள் சாப்பிடல. அவரை காத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் காக்க நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவர். ஒரு நாள் உங்களை கைவிடுவதே இல்லை. அவன் நேற்றும் இன்றும் நாளை நான் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் இன்றும் நாளை கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கால் தளரா ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளரா ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். பயந்தவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பயப்படாதே. பயந்தவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பயப்படாதே. இன்றைக்கு என் வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களை உற்சாகப்படுத்தபடி சொல்லுகிறேன். உங்கள் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் அன்று பவுலை காக்க வல்லமை உள்ள அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் காக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்வின் சூழ்நிலைகள் உங்களை ஒன்றின் பின் ஒன்றாய் உங்கள் நிழல் உங்களை தொடர்வது போலவே தொடர்ந்து கொண்டிருக்குமே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நீ பெற்றுக்கொண்டாயானால் நீ நிழலை திரும்பி பார்க்க மாட்டாய். கர்த்தருடைய வார்த்தையை பற்றிக் கொள்வாய். ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பயம் என்கிற அந்த உணர்வை உங்களோடு தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே போகிற ஆட்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் த்ரோ இட் அவுட். ஃபியர், லெட் ஃபியர் கோ அவுட் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். பயமே என்னை விட்டு நீ போ அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு கொடுக்குற வார்த்தை சுதந்திரத்தை கொண்டு நீயும் ஜெயமாய் வாழ முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம், அது கிரியை செய்யக்கூடிய வார்த்தை, அது இன்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. பவுலுக்கு விடுதலை கொடுத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு விடுதலை கொடுத்து உன்னையும் எழும்பி நிற்க செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்புவாயா? இயேசுவை நம்புவாயா? அவருடைய உன்னுடைய வாழ்வின் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவை ஆண்டவரே நான் நம்பு ஆண்டவரே, நான் உண்மை நம்பு ஆண்டவர் சொல்லுங்க. என்னோட இடம் நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் உண்மை நான் நம்பு ஆண்டவரே, எந்த சூழ்நிலை உண்மை நம்ப ஆண்டவரே, நான் உண்மை நம்பேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உன்னுடைய வாயின் வார்த்தைகள் அறிக்கையை கர்த்தர் கேட்கும் பொழுது உனக்கு நிச்சயம் அற்புதம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். தைரியமா ஆண்டவரே
உங்களுடைய வார்த்தையை நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். ஆண்டவர் நீ பயப்படாதுன்னு சொன்னது நீங்க என்ன பார்த்தான்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை யாருக்கும் சொல்லி கேட்கலாம், பிரதர் இல்லை உனக்கு தான். உங்களை பார்த்து கத்த சொல்கிற வார்த்தை பயப்படாதுன்னு சொல்ற வார்த்தை உன்னை வார்த்தை சொல்கிறேன். உன் சூழ்நிலை பார்த்து பயப்படாதே, உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாது, நம்பிக்கையற்ற நிலையை பார்த்து பயப்படாதே சொன்ன ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்த வார்த்தைக்கு நன்றி. நான் இனி பயப்பட மாட்டேன். பவுல் பயப்படலை என்பதை எப்படி புரிஞ்சுக்கிட்ட முடியுது சொன்னா, he was confessing it, he was testifying it with all his co-prisoners. அவனோடு இணைந்து பிரயாணம் பண்ண மற்ற கைதிகளை பார்த்து பவுல் சொல்றார் பயப்படாதுன்னு சொல்லி திரும்பி போய் சொல்கிறார். அந்த வார்த்தை என்னவென்றால் அது அஷூரன்ஸ், அது அஃபர்மேஷன். பவுல் பயப்படலை என்றுதான் ஒரு ஊர்ஜிதத்தை நாம் கண்டுகொள்கிறோம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லி பயப்படாதீர்கள், ஆண்டவரை நம்புவேன், நீ கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. என் அலைமோதுகிற இந்த வாழ்வில் என் நடுவிலும் நீர் என்னை நிச்சயமாக நடத்துவீர் என்பதை நான் நம்புகிறேன் சொல்லி என்னோட இணைந்து சொல்லுங்க. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் என்னோடு இணைந்து சொல்லுங்க, உம் கிருபை எனக்கு போதுமானவரே. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் இப்படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் இப்படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்லை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல
உன் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச, எதிர்க்கிறவர்கள் எல்லாம் எதிர்த்து பேச ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நம்மோடு இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவர். நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய ஆண்டவர் பெரியவர். இப்படிப்பட்ட கப்பற் சேதத்தை பவுலோடு இருந்தவர்கள் காணுவதற்கு முன்பதாகவே பவுல் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். நாம் போகும் பிரயாணம் நமக்கு சாதகமாக இருக்காது என்று சொன்னதை கேட்ட அனைவரும் பவுலை பார்த்து பரிகசித்தார்கள். They have not accepted what Paul was speaking about. பவுல் பேசுகிறதை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய ஆவி உள்ள மனிதனுக்கு எதிர்காலம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். என் வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் எதிர்காலம் என்ன என்பதை கர்த்தர் நிச்சயமாகவே வெளிப்படுத்துவார் என்பது சந்தேகமில்லை. அவரோடு இருக்கிறவர் எல்லாரும் எதிர்த்து பேசுகிறார். நீ வாயம் உனக்கு என்ன பெருசா தெரியும் அப்படிப்பட்ட உணர்வுகள் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் சோர்ந்து போகாத பவுல் தன்னை அழைத்த ஆண்டவரை, தன் ஜீவனை தன்னுடைய கரங்கள் வைத்திருக்கிற ஆண்டவரை முழுமையாக நம்புகிறான். எல்லா நிமிஷங்களிலும் பவுல் எதிர்பார்த்து போற கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வராதா, இந்த சூழ்நிலை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வராதா, நான் நொந்து போயிருக்கிற நிலையில, நம்பிக்கை அற்ற நிலையில, இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுக்கிற நிலையில கர்த்தருடைய வார்த்தை வராதா என்கிற ஏக்கத்தோடு ஒருவேளை பவுல் இருந்தாரோ என்ன தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் பவுல் சொல்கிற கன்ஃபெஷனுக்கு அப்புறமா தான் இந்த வார்த்தை வருகிறது, பயப்படாத இந்த வார்த்தை. இனி நாங்கள் தப்பித்து பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போனதுன்னு சொன்ன பிற்பாடுதான் தேவதூதன் அவர்களுக்கு தோன்றி சொல்ல பயப்படாது என்று சொல்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கலாம். நீங்க அதை பத்தி கவலைப்படவே கூடாது. Don't give your ears to people who speak about you. உன்னை குறித்து பேசுகிற ஜனத்திற்கு உங்க காது கொடுக்காதீங்க. என் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை பயப்படாது என்று சொன்ன வார்த்தையை நீங்கள் ஊன்ற பிடிச்சுக்கிடுங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த வார்த்தையின்படி உங்களை நடத்துவார் என்பது சந்தேகமில்லை. என்னோட இணைந்து சொல்லுங்க, இயேசுவே நீ எனக்கு கொடுத்த வார்த்தைக்கு நன்றி. பயப்படாத என்ற வார்த்தை மட்டும் எனக்கு சொல்லி நீங்க உற்சாகப்படுத்திருக்கிறீங்க. என்ன வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், எந்த சூழ்நிலை நான் பயப்பட மாட்டேன். நம்ம மட்டும் பிடிச்சிடுவேன் ஆண்டவரே, நம்ம மட்டும் பிடிச்சிடுவேன், வார்த்தை பிடிச்சிக்கிடுவேன். பவுல் ஜெயித்தது போல் நானும் ஜெயிப்பேன் சொல்லுங்க. அது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்வை ஜெயமாய் நடத்த ஒரு போதுமானவராக இருக்கிறார். சொல்லுவோமா, உங்களை நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன் ஆண்டவரே, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. மகா இரக்கமுள்ளங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அன்று பவுலின் வாழ்வு போல் இனி நாங்கள் தப்பித்து பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை என்கிற ஏக்கத்தோடு கூட பயத்தோடு கூட நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அன்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உற்சாகப்படுத்தி பவுலை மீட்டுக்கெடுத்த அதே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் உடைய பிள்ளையுடைய காதுகள் விழட்டும் ஆண்டவரே. கிரியை செய்யக்கூடிய வார்த்தை உடைய பிள்ளையுடைய காதுகள் விழட்டும் ஆண்டவரே. அன்று பவுலை பார்த்து பயப்படாது என்று சொன்னீரே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் பயத்தை நீக்கி இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகத்தினாலும் அவள் சந்தித்த பேரிழப்பினாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிர்பாராமல் வாழ்வில் அவள் கண்ட அதிர்ச்சி நிமித்தமாகவும் அவர் நம்பின நம்பிக்கை அவர்களுக்கு வீணாய் போனது நிமித்தமாகவும் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் ஒருவேளை குழப்பத்தோடு கூட
கேள்வியோடு இருப்பார்கள். ஆனால் இப்பொழுதே உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் கிரியை செய்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே சூறாவளி போல் எழும்பிக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் அமைதலாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்று சீஷர்களோடு போன இயேசு கிறிஸ்து காற்றினரே, அதே போல் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் எழும்பி இருக்கக்கூடிய அலைமோதும் வாழ்வின் சூழ்நிலைகள் எவைகளாய் இருந்தாலும் அவைகள் அமைதலாய் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதம் செய்வீராக. பிள்ளைகளுடைய வாழ்வில் விசுவாசத்தை உற்சாகம் எழுப்புங்க ஆண்டவரே. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. உடைய தேவைகளை சந்தியும். சமாதானத்தை கர்த்தர் நதி போல் பாய் செய்வீராக. உடைய நன்மை ஒன்றும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் இவர்கள் வாழட்டும் என்னுடைய நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவன் தாமே அவர்களை முற்றிலும் ஆண்டு கொள்வீராக. முற்றிலும் ஆண்டு கொள்வீராக. தயவுள்ள கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், விசுவாசிகள். கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவாராக.